ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் இஸ் அகாடமி. ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1 அதில் தமிழ் மொழி மரபு அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்யுள் பாடல் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா பாட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தொல்காப்பியரை பற்றி பார்க்கலாம். தமிழ் மொழி மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொல்காப்பியர் பாடல்கள். நிலம், நீர், தீ, கலந்த மயக்கம் திருவியில் சொல்லோடு தலா அல் வேண்டும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, அது எல்லாமே அதோடைய கலவையாக தான் வந்து இந்த உலகம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலந்த மயக்கம் தான் இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் எல்லாமே வந்து இந்த 5 பூதங்களால் உருவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் உள்ள பொருட்களை வந்து எப்படி சொல்கிறோன்னா இருதிணை, உயர்திணை, அக்ரிணைகளாகவும் ஐம்பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லி 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி சொல்கிறது தான் தமிழ் மொழியின் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ அப்போ இருதிணை ஐம்பால் இயல் நெறி வளாமை திருவியில் வேண்டும். ஸோ இப்படி சொல்கிறது தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா இந்த திணைப்பால் வேறுபாடு அறிஞ்சு இவ்வுலக பொருட்களை எல்லாமே நம்ம முன்னோர்கள் கூறிய அந்த சொல்லால் தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த மரபான சொற்களையே வந்து செய்யுள்ளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன அப்படின்னா இந்த மரபான சொற்கள் செய்யுளில் வந்து பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த திணைப்பால் வேறுபாடுகள் அறிந்து இவ்வுலகத்தில் உள்ள பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூற வேண்டும். இம்மரபான சொற்களை செய்யுள்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபுநிலை திரியின் பிரிதாகும். அப்படி தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாறுச்சு அப்படின்னாலாம் பொருளும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மரபுநிலை திரியின் பிரிதாகும் அப்படின்னா மரபு நிலை மாறிச்சுன்னா பொருளும் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாட்டு வந்து ரொம்ப சிம்பிள் தான். 3மே வந்து தொல்காப்பியரோட வரிகள். வேறு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விசும்பு அப்படின்னா வந்துட்டு வானம், மயக்கம் கலவை, இருதிணை உயர்திணை அக்ரிணை, வளாமை தவறாமை, ஐம்பால் ஓகே ஐம்பால் பார்த்துக்கோங்க, மரபு வழக்கம், திரிதல் மாறுபடுதல், செய்யுள் அப்படின்னா பாட்டு, தலால் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல். அடுத்து வந்து அளபடை. ஸோ இங்கே வந்து அளபடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது லைன்ஸ் இங்கே பாட்டில் பாருங்களேன், இங்கே தலா அல் அப்படின்றதுக்காக ஒரு இது என்ன அளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா புலவர்கள் வந்து சில எழுத்துக்களை அதோட உரிய மாத்திரை அளவில் இருந்து அப்படியே நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவாங்க. அப்படி சொல்கிறது தான் வந்து அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாடலில் இடம்பெற்றிருக்கிறது எது அப்படின்னா வளாமை, தலா அல் அப்படின்ற 2 சொற்கள். இதில் லா அப்படின்ற எழுத்து வந்து 3 மாத்திரை அளவு நீட்டி லா அப்படின்றது 3 மாத்திரை அளவு வந்து நீட்டி ஒலிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு அடையாளமாக தான் லா அப்படின்றத அடுத்து ஆ அப்படின்றது வந்து வச்சுருக்காங்க, இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உயிரெழுத்து வந்து நீண்டு ஒழுப்பதை உயிரளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லா அப்படின்றதுக்கு பக்கத்தில் இழுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆ அப்படின்ற ஒன்று வச்சுருக்காரா, அப்போ இந்த மாதிரி ஆ அப்படின்ற வந்திருக்கனால இது உயிரளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஹையர் கிளாஸில் படிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு தொல்காப்பியத்தினோட ஆசிரியர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைச்ச ஒரு பழமையான இலக்கண நூல். அடிக்கடி கேட்குற கொஷின். ஓகேயா? ஆனால் இப்போ ரொம்ப டஃப்பாக போச்சு. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்களான்னு கூட தெரியாது. கிடைச்சுள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோன்னா அது தொல்காப்பியம்.
இதில் வந்து எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லி 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டு இருக்குது. பொருளதிகாரத்தில் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 92, 93 அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எழுத்து சொல் பொருள் இதுவும் 3 வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் பொருள் உள்ளது நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பின்னாடி வந்து பாருங்கள் இளமை பெயர்கள் இருக்குல்ல, இது பார்ப்போம். புலி அப்படின்னா பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோமா. புலி சவுண்டு, புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஓகே. ஸோ புக் பேக் பார்க்கலாம். பறவைகள் விசும்பில் வானத்தில் வந்து பறந்து போகுமா. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை 2 + திணை. ஐம்பால் 5 + பால். ஓகே. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தாச்சு. மீனிங் ரொம்ப ஈஸி தான். ஸோ லைன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தொல்காப்பியர் அப்படின்றனால. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.